ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அட ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போது இப்படிங்கிறதுக்குள்ளே ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க. 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைப். இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலட்சுமி எடுவர்ஸ், சென்னை. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். ஓ ரூம் நம்பர் என்ன 5, ஏ ரூம் நம்பர் 6, ஓ ரூம் நம்பர் 7, 2 3 சேர்த்தா 567 போடு அப்படின்ற மாதிரி இன்றைக்கி அவருடைய சீட்டு நம்பர் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா 66, 67, 68 எல்லாத்தையும் சேர்த்து ஒரே சீட்டு நான் படுத்து பாயப்பட்டு தூங்க போகிறேன்டா அப்படின்னு டென்ஷனாக ரேஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேன் வந்துட்டு இன்றைக்கி சிஎஸ்கேவுடைய மேட்ச்சை பார்க்க முடியாமல் திக்கி திணறி டென்ஷன் ஆகி சார் என்னடா இது நான் எதுக்காக டிக்கெட் வாங்கினேன், எதுக்காக இந்த மேட்ச் பார்க்க வந்தேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுற ரேஞ்சுக்கு இன்றைக்கி ஆயிருக்கிறாரு. ஸோ அப்படிப்பட்ட செய்தி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். நம்ம சிஎஸ்கே ரசிகர் ஒருத்தர் சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் மேட்ச்சில் எப்படியாவது தோனி விளையாடின அந்த கடைசி 3 பாலையாவது பார்க்கணுன்னு ஆசையாவது இருந்திருப்பார் இல்லையா. அவருக்கு கிடைச்ச இடம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பே பண்ண காசுக்கு சீட்டுலாம் கிடைக்கல, நின்றுட்டு தான் கடைசி வரைக்கும் ஒரு லாஸ்ட் பால் வரைக்கும் பார்த்துருந்துருக்காரு. அதுக்கான காரணம் அவருடைய சீட் நம்பர் மிஸ்ஸிங். சேரே இல்லையாம்மா, எங்கடா ஏன் சேரு அப்படின்னு அவர் கேட்குறாரு. இல்லைங்க செஞ்சுருக்கோம், அந்த வந்துக்கிட்டு இருக்கா புரியல எனக்கு, எங்கே ஏன் சேர் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. ஆமாம், அவருடைய சீட் நம்பர் மட்டும் மிஸ்ஸிங். அதுக்கு முன்னாடி நம்பர் சீட் இருக்குது, பின்னாடி நம்பர் சீட் இருக்குது, அந்த சீட் நம்பர் மட்டும் இல்லை. எப்படி இப்படி ஒரு சீட்டு நீங்கள் தயாரிப்பீங்க, எப்படி இப்படி ஒரு கிரவுண்ட் இருக்கும், வாட் இஸ் திஸ், 50,000 சீட் இருக்குது, 35,000 சீட் இருக்குன்னு வெளியே வந்துட்டு பந்தாவாக பேசுறீங்க, உள்ளே வந்து பார்த்தா பாதி சீட் நம்பர் மிஸ் ஆகுது, என்ன விளையாட்டு இருக்கீங்களா, என்னை பார்த்தா நான் லூஸ் போய் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேன் டென்ஷன் ஆயிருந்திருக்காரு. ஜே ரோவில் இவருடைய இந்த சீட் நம்பர் வந்து மிஸ் ஆகிருக்குது. ஒருவேளை இந்த கிரவுண்டில் யாராவது ஜே ரோவில் இந்த சீட்டில் உட்காந்துருந்தீங்கன்னா ஏங்க நான் உட்காந்தேங்க இப்போ எப்படி காணாமல் போச்சு இந்த சீட்டு அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்டா அந்த கிரவுண்டுக்கு போக போகிறேன், சென்னையில் இருக்கிற சேப்பாக நான் மேட்ச் பார்த்து கிடையாது, இந்த ஊரில் போய் இந்த கிரவுண்டில் போய் நான் மேட்ச் பார்த்தேன் அப்படின்னு சொன்னீங்கனாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இதையும் தாண்டி சென்னை அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி இன்னொரு ரசிகருக்கு இன்னொரு பிரச்சனையும் நடந்திருக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த டிசி மேட்ச்னு நினைக்கிறேன். அதில் என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா ஒருத்தர் அவர் பாட்டுக்கு ஜாலியாக எப்படியும் வந்துட்டு டாஸை பார்த்துட்டான், இது வந்து தேவையில்லை, இந்த செகண்ட் இன்னிங்ஸ் தான் இன்னும் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நம்ம செகண்ட் இன்னிங்ஸை பார்ப்போம். சிஎஸ்கேவுடைய பேட்டிங் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு மொதல் இன்னிங்ஸு நல்லா ஜாலியாக வீட்டிலேயே உட்காந்துட்டு டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து போயிருக்காரு. 2வது இன்னிங்ஸை பார்க்கலான்னு குறுக்க போன இவருக்கு திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்னடா உள்ளே விட மாட்டேங்கிறாங்க, அவர் கற்றுறாரு, என்னென்னமோ கேட்குறாரு, அதெல்லாம் நை பையா ஓ ஜேன்றாங்க. இவர் டென்ஷன் ஆகிட்டு அப்புறம் என்ன பண்ணிட்டாரு, உடனே வழக்கம் போல் நம்ம எல்லாரும் பண்ணுற மாதிரி வீடியோ எடுத்து ரீல் மாதிரி போட ஆரம்பிச்சார். இங்கே பாருங்கள் லைவ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அவங்கள்ட்ட கத்துறாரு, அவங்க உள்ள விட மாட்டேன்றாங்க. அப்புறம் நான் கொடுத்த காசு என் டிக்கெட்டு எப்போ வேணால் நான் வருவேன், நான் கடைசி ஒரே ஒரு பால் கூட பார்ப்பேன், என் சீட்டை நீ எவனும் கொடுக்கவும் முடியாது, அப்புறம் என்ன நான் உள்ள லேட்டாக வந்தால் உனக்கு என்ன வலிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு போய் கத்துறாரு. ஆனாலும் செக்யூரிட்டி யாரும் உள்ளே விடுற மாதிரி தெரில. இந்த ஒரு பிரச்சனையும் நடந்துச்சு. ஸோ அதனால் மேட்சஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சில ஓவர் முடிகிற வரைக்கும் மட்டும்தான், அதுக்கப்புறம் டக்குன்னு கேட்டெல்லாம் பூட்டிடுவாங்க, பாதி ஸ்டேடியத்தில் அதுக்கப்புறம் உள்ளே விட மாட்டாங்க. ஏன் என்ன கேட்டிங்க அப்படின்னா அது செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக. நீங்கள் நினச்சா அவங்கள வெளியே கூட விட மாட்டோம், 20 ஓவர் முடிஞ்சு இன்னொரு 20 ஓவர் முடிஞ்சு 40 ஓவருக்கு அப்புறம் தான் அவங்கள வெளியே விடுவோம் அப்படின்ற மாதிரி சில கிரவுண்டில் முக்கியமான ஒரு கிழக்கு பிடியும் போடுவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் எப்பயாவது டிக்கெட்டை வாங்கிட்டு லேட்டாக போனேன் என்னை உள்ளவே விடலை, இல்லை பாதியில் மேட்ச் செம காண்டாச்சு வெளியே வரலான்னு பார்த்தேன் அதுக்கு என்னை விடலை, இது என்னடா இது கடுப்பு அப்படின்னு டென்ஷனாக இருக்கீங்களா, அதையும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோ நான் வந்து பார்க்குறேன், அதுவரையும் ஓகே பாய்.